வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தை சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவை பற்றி தான் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் டேட்ஸ் எந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கான சீனியர் கட் ஆஃப் டேட்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த வெப்சைட் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையை பொறுத்தளவில் அன்ஸ்கில்டு, அதாவது படிக்காதவங்க, ஸோ அவங்களுக்கான சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் பர்சன்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்னைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க கொடுக்கல. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் அப்படிங்கிறதுனால நான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் டேட்ஸ்க்கான பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் அதை போய் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ தேனியாக இருந்தால் தேனியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் தஞ்சாவூர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் கட் ஆஃப் டேட்ஸ் எந்த ரேஞ்ச் அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதாவது சீனியாரிட்டி எந்த ரேஞ்ச் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2023, அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 2023 30/06/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கான சீனியாரிட்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். இப்போ ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு சீனியாரிட்டி இருக்குது. ஸோ டேட் அப்படின்னு பார்க்கும்போது 29/10/2002 16/9/2020 வரைக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க இது பண்ணலாம். இதில் ஜிஎல் அப்படிங்கிறது ஜென்ரல் டேம். சரிங்களா? காமனான ஒரு இது. சரிங்களா? பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த 2 கேட்டகரியிலையும் வருவாங்க. இது டபிள்யூ அப்படிங்கிறது பெண்கள். சரியா? பெண்களுக்கான இது. ஓகே. இதில் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி. ஓகே. நீங்கள் இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எஸ்சியில் அருந்ததியர்கள் அப்படின்னா அதில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் அதில் நம்மளோட சீனியாரிட்டி வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ எஸ்சியில் அருந்ததியர்கள்னால் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 04/12/2007 24/08/2022. சரியா? இந்த டேட்டில் வரைக்கும் சீனியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிரைவர் வேலைக்கும் சீனியாரிட்டி டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் போஸ்டிங்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் முன்னுரிமைகள் கிடைக்கும். அதாவது சீனியாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைப்பிஸ்ட் வேலை அப்படின்னா டைப்பிஸ்ட் வேலைக்கு கொடுத்துருக்காங்க. எம்பிசி கேட்டகரியை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 1988 2019 வரைக்கும் உள்ளவங்க. சரிங்களா? சீனியாரிட்டி லிஸ்ட்டில் வருவாங்க. ஓகே. இவங்க எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வரக்கூடிய வேலையில் முன்னுரிமைகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட்ஸ்.